இன்று மார்கழி 24ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 24. அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி, குன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, குன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை எடுக்கும் நின்கையில் வேல் போற்றி, வென்று பகை எடுக்கும் நின்கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்து பறை கொள்வான், என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். திருப்பாவை 24வது பாடலின் விளக்கம். இந்த பாசுரம் மிகவும் முக்கியமானவை. இதை நாம் தினமும் பாராயணம் செய்யலாம். இதை போற்றி பாசுரம் என்பர். இதை நாம் குழந்தைகளுக்கு தினமும் கற்றுக் கொடுக்க வேண்டும். கண்ணன் பாலகனாக இருந்தபோது செய்த வீர செயல்களை எடுத்து கூறும் விதமாக இந்த பாசுரம் விளங்குகிறது. திருப்பள்ளி எழுச்சி பாடல் 4. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால், துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் தொகழ்கையர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் தொகழ்கையர் ஒரு பால், சென்னியல் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், சென்னியல் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரிவாய், என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இவ்வாய்ப்பை அளித்த கழு நிறுவனத்திற்கு நன்றி. என் பெயர் கௌசல்யா. என் பெயர் அஸ்வினி. செகண்ட் எம்ஏ இங்கிலீஷ். திருப்பள்ளி எழுச்சி 4வது பாடலின் விளக்கம். எல்லாம் வல்ல சிவபெருமானை மாணிக்கவாசக பெருமான் துயில் எழுப்புகிறார். பள்ளியர் என்ற வார்த்தை மிகவும் சிறப்புக்குரியது. இறைவன் தன் கண்களை மூடினால் நம் நிலை என்னாகும்? இருப்பினும் அன்பின் காரணமாக அவரை பள்ளியறையில் ஓய்வு எடுக்க வைக்கிறோம். பள்ளியறை என்றால் விழிப்பிற்குரிய இடமாகும். அதனால்தான் மாணவர் படிக்கும் இடத்திற்கு பள்ளிக்கூடம் என்று பெயர் வைத்தார்கள். கல்வியில் விழிப்புடன் இருப்பவர்கள் உலகின் சிறந்த இடத்தை அடைவார்கள். அதுபோல் பக்தியில் விழிப்புடன் இருப்பவர்கள் இறைவனின் திருவடியை அடைவார்கள் என்பது இப்பாடலின் விளக்கமாகும். நன்றி. இவ்வாய்ப்பினை அளித்த கல்லூரி நிறுவனத்திற்கு மிக்க நன்றி. எனது பெயர் லக்ஷனா. வரலாற்றுத் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகிறேன்.